நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. நீதியான ஆட்சி செய்யும்படி தேவனை உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவனுடைய ஆட்சியில நீதி இருக்கும்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய மாபெரும் கிருபை என்கிறத கேட்டு வரோம். இந்த வார்த்தையை கவனிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10 படிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த பேதுரு எழுதின நிருபம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். யாருக்கு எழுதியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறிகளில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. இப்போ யார்கள் இருக்கிறார்னா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது எழுதியிருக்கிறார். இங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதியிருக்கிற காரியத்தை, அது நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தானே, இப்போ உங்களுக்கு எழுதியிருக்கிறார். இது ஒரு கடிதம், அதனால நிருபம். இன்னைக்கு வாட்ஸ்அப் படிக்கிறாங்க, பர்சனலாக ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பியிருந்தா ராத்திரி பகலாக போர்வை போட்டு மூடிட்டு இருந்து பார்க்குறாங்க ஆட்கள். இல்லை, உங்களுக்கு இங்கே சொல்லி தமிழ் பைபிளில் பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து யாருக்கு உண்டான? யாருக்கு உண்டான? யாருக்கு உண்டான? சொல்லுங்களேன். எனக்கு உண்டான. உங்கள் பேர் என்ன பேர்? உங்கள் பேரை சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு இந்த வசனத்தை படிக்கணும். அது மேலே அண்டர்லைன் பண்ணிட்டு உங்கள் பேரை போட்டிங்கன்னா போதும். அது யாருக்குரிய பைபிள்? உங்களுக்குரிய பைபிள். இதில் அண்டர்லைன் பண்ணி உங்கள் பேரை போட்டு, இப்போ உங்கள் கணவர் எடுத்து படித்தாருன்னா அப்போ அவர் பைபிளை படிக்கணும், அவங்க பைபிளை படிப்பாங்க. நம்மளோட பர்சனல் ஆக்கிக்கிடுறோம் இதை. இது எனக்கு அவர் போட்ட கடிதம் இல்லை. ஆமேன். அதனால் நான் தனிப்பட்ட ரீதியில் அவன் என்ன பேசும்போது அப்படி எழுதி வச்சுக்கிட்டேன். எப்படி? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு தரப்பட்ட கிருபை. சொல்லுங்க, எனக்கு உண்டான கிருபை. உங்களுடைய பேரை சொல்லியே சொல்லுங்க. உங்களுக்கு உண்டான கிருபை. சொல்லுங்க, என்ன கிருபை? யாருடைய கிருபை? பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு உண்டான கிருபை. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஆமென். என்ன கிருபையாது? இப்படி ஒரு மாபெரும் தகுதி இல்லாத உங்களுக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தி ஆண்டவர் நிறைய தயவுகளை பண்ணி வச்சு வாழுகிற ஒரு வாழ்வை குறித்து யாரு இதை பார்த்தாங்க? பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான இந்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். சொல்லுங்க, கருத்தாய் ஆராய்ந்து. எப்போ பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் உங்க பேரை சொல்லிக்காங்க. உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினால் உயிர்த்தெழுதினால அதுக்கு பின்பு கிடைக்க போகிற மாபெரும் இந்த ரட்சிப்பின் வாழ்வை குறித்து அந்த காலத்திலே ஆராய்ஞ்சாங்களாம். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்னெல்லாமோ பரிசோதனை பண்றாங்க. இரத்த பரிசோதனை, வேற என்னென்ன பரிசோதனை எல்லாம் பண்ணி டாக்டர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் இங்கே ஒரு பரிசோதனை நடந்திருக்கு, R&D ஒர்க்கு. இப்படி ஒரு காலத்தில் என் பிள்ளை, இப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ போறாங்க. இப்படி ஒரு மாபெரும் சந்தோஷமும் சமாதானமும் விடுதலையும் ஆரோக்கியமும் சுகஜீவியமும் ஒன்று வாழ இருக்கிறாங்க. அந்த நாளில் வியாதி கிடையாது, கஷ்டம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. இயேசுவின் திருரத்தினால அப்படி கழுவப்பட்ட ஒரு மாபெரும் ஐஸ்வர்ய சம்பந்தமான ஒரு வாழ்வு ஒன்று நடக்க இருக்கிறது என்கிறத தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின உடனே அதை ஆராய்ஞ்சு பார்த்து ஏங்கிட்டாங்க. எப்படி ஏங்கிட்டாங்க? இது நமக்கு தான் ஆசை பிடிச்சு போய் தோண்டி தோண்டி ஆராய்ஞ்சிருக்காங்க. கடைசியில் அவருக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா இது உங்களுக்கு உண்டது கிடையாது, என் பிள்ளை ஒருத்தன் இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு பிறகு வரப்போறாங்க, அவங்களுக்கு உரியது. அப்படி சொல்லியிருக்கு. அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தாங்க, அவங்களுக்கு உரியது என்ன, தேடி தேடி பார்த்தாங்க நம்ம அனுபவிச்சிடலான்ட்டு. ஆனால் அது நமக்கு உரியதுன்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டது. படிச்சு பாருங்க, அது சொல்லுது. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், 16வது வசனம், கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது
இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ஞ்சாங்க. இவ்வளவு தூரம் அற்புதமான வாழ்வாயிட்டே, இது எந்த காலத்தில் நடக்க போகுதுன்னு விடலை. அவங்க எல்லாரும் போயிட்டு அதை ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னால் தீர்க்க தரிசிகள் நமக்கா, நம்ம பிள்ளைகளுக்கா, இந்த காலத்திலையா, எந்த காலத்தில் அப்படின்ட்டு அவங்க ஆராய ஆரம்பித்த உடனே ஆவியானவர் விடுவாரா சொல்லி கொடுத்தாரு. தீர்க்க தரிசிகள் ஆராயிரும் பைபிளை அல்லது அவர் சொன்ன காலத்தை குறித்து ஆராயும் உடனே ஆவியானவர் டக்குன்னு அவங்களுக்கு பதில் சொல்லார். அடுத்த வசனம் சொல்லுது, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அவங்களுக்கு கிடையாது, நமக்காக தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு வெளியே. உனக்கு இல்லையா, உங்களுக்கெல்லாம் கிடையாது. இன்னொரு சந்ததி வரப்போது, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்னால் வாழ போறாங்க. இன்னும் பேரை சொல்லுங்க, இப்போ உங்க பேரை சொல்லுங்க சத்தமா, உங்க பேரை சத்தமா சொல்லுங்க. பரலோகம் கேட்கட்டும், உங்க பேரை சொல்லுங்க. சாத்தான் கேட்கட்டும், உங்க பேரை சொல்லுங்க. இந்த கிருபையின் வாழ்வு எனக்குரியது என்று அந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் நம்மை குறித்து சொல்லி கொடுத்தார். அவங்க ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சாங்க அன்னைக்கு இந்த வாழ்வு நமக்குரியதுன்னு. நீங்க ஏங்க சும்மா இருக்கிறீங்க? இப்போ நீங்க ஏன் சும்மா வாழணும்? இந்த வாழ்வு அவங்க வாழாத ஒரு அற்புதமான வாழ்வை கர்த்தர் நமக்குன்னு வச்சிருந்தார். இந்த காலத்தை அவங்க ஆராய்ஞ்சு பார்த்து இது நமக்குரியதுன்னு ஆண்டவர் பரிசுத்தான அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கு தான் உங்க பாஸ்டரும் உங்க முன்னால பிரசங்கியான்னு. ஏன்னா அடுத்த வசனத்தை பாருங்க என்ன சொல்லுதுன்னு. அதே வசனத்தை பாருங்க. வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு சுவிசேஷமாய் பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆமென். இதுதான் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இதுக்கு தான் அடுத்த இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லது தேவதூதனை காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றத அவனே ஆசையா பார்த்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். பிரைஸ் காட், அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்வை குறித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணணும். எப்படி அற்புதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாருங்கிறத தேவதூதர்களும் பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவர் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த கிருபையின் நாளில் வாழ்க்கிற உங்கள வாழ்வை குறித்து எத்தனை தேவதூதர்களும் ஆசையா பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம நடந்து போறத ரோட்ல உள்ள ஆள் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ரோட்டுக்கு மேல உள்ள ஆளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை குறித்து அகில உலகம் தேவதூதருடைய வட்டாரமே நோக்கி கொண்டு இருக்கு. இவ்வளவு பிரமாதமா வியாதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையில நடக்கிற தேவனுடைய பிள்ளை இயேசுவின் தலமால் குணமாக்கப்பட்டு நடந்து போகிறான். ரத்தத்தினால் கழுகப்பட்ட வாழ்க்கை நடக்குதுன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் பார்க்கறான்னா தேவதூதன் வாழ்கிற அவன் மேல எங்கேயோ வாழ்றான். நம்ம பாவம் நிறைஞ்ச உலகத்துல கூட, வியாதி நிறைஞ்ச உலகத்துல கூட வியாதி இல்லாம வாழ்ந்து போறத அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். பிசாசு மேல ஏறி போறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பிசாசு காலுக்கு மேல வச்சு நடந்து போறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதான் விசுவாசினுடைய வாழ்வு. இது அவங்க எல்லாம் ஆசையா பார்க்கறாங்க. இந்த வாழ்வை குறித்து உங்களுக்கு தெரிவிக்கதான் நாங்கள் பிரசங்கியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறத பரிசுத்தன்னு சொல்றார். அப்போ பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதா பிரசங்கம். ஏங்க சோகமா நிறைய நேரத்தில் சில ஆட்கள் அப்பாவியா பார்க்கும்போது பார்க்க வேதனையா இருக்கு. அவ்வளவு தூரம் பேங்க்ல பணம் போட்டு வச்சதுக்கு பிறகும் அப்பாவியா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம் தானே வரும். இவ்வளவு தூரம் ஆண்டவர் கிருபையின் நாட்கள்ல உங்களுக்கு எல்லாத்தையும் தந்து வச்சிருக்கிறார், கொடுத்து வச்சவங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்தவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். கிறிஸ்தவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். கிறிஸ்தவனாலே விடுதலையாக்கப்பட்டவன் அர்த்தம். கிறிஸ்தவனாலே ரட்சிக்கப்பட்டவன் அர்த்தம். கிறிஸ்தவனாலே பரிசுத்தவான் அர்த்தம். கிறிஸ்தவனாலே நீதிமான் அர்த்தம். கிறிஸ்தவனாலே ஐஸ்வர்ய சம்பந்தன் அர்த்தம். ஆனா பிசாசு நிறைய தவறான அர்த்தம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பானே. இல்லைன்னா அவன் பிசாசு கிடையாது. அவன் சொல்லுவான் கிறிஸ்தவனா கஷ்டம், கிறிஸ்தவனா கவலை, கிறிஸ்தவனா பாவம் செய்வான், கிறிஸ்தவனா இடறுவான், கிறிஸ்தவனா விழுவான் அவன் சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதை தேவதூதர்கள் பார்க்க ஆசையா இருக்கிறாங்க. இதை அந்த காலத்துல உள்ள தீர்க்கதரிசிகள் ஆராய்ஞ்சு பார்த்து அவனே ஏங்கிக்கிட்டு இருந்தான். நம்மளுக்கு இந்த வாழ்வு கிடைக்காதான்ட்டு அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். நம்மளுக்கு எசேக்கியா, எரேமியா அவங்கெல்லாம் பெரிய ஆள் மாதிரி உங்களுக்கு தெரியுறாங்க. அவங்களே ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிறது. அந்த வாழ்நாளில் நாம் வாழுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இதை பார்த்து நம்ம பெருமைப்படுறதுக்கு இல்லை, இதை தந்த தேவனை பெருமைப்படுத்துவதற்காக வாழ்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். இல்லை
ஐயோ உங்களை கூட சேர்ந்து நம்மளை சோர்ந்து போகிறதுக்காக நம்ம இல்லை, சோர்ந்து போனவங்க கூட சோர்ந்து போகிறதுக்காக நம்ம இல்லை, உங்களுக்கு கர்த்தர் விலை செய்திருக்கிறார் என்கிற உற்சாகப்படுத்துவதற்கு. ஆமென். கவனிக்கலாம் இன்னொரு வசனத்தை, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 தீமோத்தேயு 1:9 வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த வசனத்தை ஏற்கனவே நம்ம ஆரம்பித்து படிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய அழைப்பை கிருபையினால் அவர் எப்போ அழைச்சாரு அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்த வசனம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. நம்ம சொல்கிறோம்ல, கிருபனாலே மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறோம். கிருபனாலே தகுதியில்லாத ஆளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அவருடைய எல்லாவித சொத்தும், எல்லாவித ஆசீர்வாதமும், எல்லாவித அந்தஸ்தும், பாவம் இல்லாத வாழ்வும் நம்ம கிரியின்படி அவர் கொடுக்கல, அவருடைய கிருபையின்படி அவர் கொடுத்துட்டாரு. அவருக்குரியது அதனால கொடுத்தாருங்க. அவர் நம்முடைய அப்பா அதனால கொடுத்தாரு. இயேசுவையும் பலியாக்கி அவருடைய எல்லா சொத்தையும் நம்ம கொடுத்துட்டாரு. ஆரோக்கியத்தை, பலத்தை, எல்லா சமாதான சந்தோஷத்தை எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் ஏழையாகவும் கோழையாகவும் வாழ்ந்தா அந்த ஆசீர்வாதத்தில் வாழ முடியாது. எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறத வேதம் கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் அவர் கிருபையாய் நமக்கு இந்த நம்ம ரட்சித்திருக்கிறார்னு அர்த்தம். ரட்சிப்புனா பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை இல்லை. ரட்சிப்பு என்பது தேவனுடைய எல்லாவித பரிபூர்ணமான வாழ்க்கையும் வாழும்படியான ஒரு மாபெரும் ஒரு இடம் தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, ஒரு தன்மை. ஆமென். அது விசுவாசிக்கீங்களாங்க? அது விசுவாசிக்கீங்களா? சரி, அடுத்த இந்த வசனத்தை கவனிங்க. இந்த வசனத்தை மறுபடியும் படிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு போகலாம். கேன் யூ ரீட் அகெயின் வித் மீ? அந்த வசனத்தை சேர்ந்து மறுபடியும் படிக்கலாமா? உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் நேராக பார்க்கலாம். பைபிள், அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை நிரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்மளை அழைச்ச அழைப்பு இப்போ உள்ளது கிடையாது. அது உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த கிருபையானது நமக்கு அருளப்பட்டுச்சு. தேவன் வச்சிருந்தார். அந்த கிருபையை இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம ரட்சிக்கப்பட்டு அப்படி மாபெரும் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தேவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டாரு. அந்த திட்டத்தின்படி தான் நம்ம அவர் ரட்சித்தார். நம்முடைய கிரியை கிடையாது. ஆமென். ஓகே, அடுத்த வசனம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, அந்த காலத்தில் போட்ட பிளான் ஆனது இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து, மரணம்னா பாவம், வியாதி, வறுமை, எல்லாவித கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் மரணம். மரணம்ங்கிறது பிசாசனுடைய கிரியையும் அவனுடைய காரியங்களும். மரணம் என்கிறது 2ஆம் மரணம் மாத்திரம் அல்ல, சரீர மரணம் மாத்திரம் இல்லை. மரணம் என்பது தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய வாழ்வுக்கு, தேவனோடு சேர்ந்து வாழாத, தேவன் இல்லாத ஒரு வாழ்வு, தேவன் இல்லாத ஒரு தன்மை. அதுதான் கஷ்டம், கவலை, பிரச்சனை, பாடுகள், துயரம், வேதனை நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையிலிருந்து அவர் அந்த மரணத்தை உத்தரித்து, அந்த மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இந்த கிருபையை குறித்து சொல்லும்போது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இயேசு வந்ததுனால என்ன ஆயிட்டு? ஜீவனும், சொல்லுங்க, ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஜீவனையும் அழியாமையும். ஜீவன் என்கிறது தேவனுடைய வாழ்வு. ஆமென். ஜீவன்கிறது இயேசுவினுடைய வாழ்வு அல்லது தேவனுடைய வாழ்வு. தேவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதுங்க? அதை பாருங்க. தேவனுடைய வாழ்வில் ஏதாவது குறை உண்டா? தேவனுடைய வாழ்வில் ஒரு குறையும் கிடையாது, எல்லாமே நிறைவானது. அழியாமை என்பது இனிமே நமக்கு சாக்காலமே கிடையாது. சொல்லுங்க, எனக்கு சாக்காலமே கிடையாது. இயேசு தந்தது என்னது? அழியாமையை தந்தார். அழிதல் என்றால் என்ன? பாவமும் வியாதியும் வறுமையும் தான் அழிதல். இந்த இதிலிருந்து அவர் முற்றிலுமாய் நம்மை விடுதலையாக்கும்படி அழியாமையை நமக்கென்றவர் வெளியரங்கமாக்கினார். வாழ்வையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். நான் வாழ்வேன், எனக்கு அழிதல் கிடையாது, எனக்கு நாசமாசம் கிடையாது, எனக்கு கஷ்டம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு அழியாமை கிடையாது, எனக்கு அழியாமை கிடையாது, எனக்கு வாழ்வு உண்டு, எனக்கு ஜீவன் உண்டு, எனக்கு அழியாமை கிடையாது. Praise God. Praise the Lord. சொல்லுங்க, நான் பாவத்திற்கு செத்திருக்கிறேன்,
நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறேன். 2 தான். ஒன்று இயேசு வேணும், இல்லாட்டா பிசாசு வேணும். இயேசு வேணும்னு அறிக்கை பண்ணால் இருதயத்திலிருந்து பண்ணணும். இருதயத்தில் பண்ணால் முழங்கும் வாய். மலைகளை உடைக்கும் என்னுடைய அறிக்கை, பாறைகளை உடைக்கும் என்னுடைய அறிக்கை. நான் தகர்க்கிறேன், எனக்கு என்னுடைய எதிரிகளை நான் தகர்க்கிறேன், நோய்களை தகர்க்கிறேன், நோய்கறிகளை தகர்க்கிறேன். 25 வருஷத்துக்கு பிறகு கூட எனக்கு வியாதி எட்டி பார்த்து வரக்கூடாது. ஆமென். இன்னைக்கு பண்ற அறிக்கை அதை தீர்மானிக்கிறது. ஆகவே தான் அறிக்கை பண்ணுகிறேன். நாளைக்கு எனக்கு வியாதி வரக்கூடாது, நாளை கழிச்சு எனக்கு அழிதல் வரக்கூடாது. அழியாமை நான் சுதந்திரிக்கிறேன், அழியாமை நான் பிடிக்கிறேன், எடுத்துக் கொள்ளுகிறேன். அழியாமை எனக்கு உரியது, இயேசு எனக்கு தந்தது. என் சரீர அழியாமை அவர் எனக்கு தந்திருக்கிறார். வியாதியில் அழிய மாட்டேன், வறுமையில் அழிய மாட்டேன், கஷ்டத்தில் அழிய மாட்டேன். அழியாமை அவர் எனக்காக வெளியரங்கமாக்கினார். இயேசுவுக்கு தான் வந்தார். Praise God, hallelujah. அந்த கிருபையை முன்னறிவித்த போது இதுக்கு தான் நாங்கள் பிரசங்கியா வந்திருக்கோம். உங்களுக்கு கஷ்டம் தருவாரு, கவலை தருவாரு, நோய் தருவாரு. நோ, அவர் எனக்கு அழியாமை தர வந்திருக்காரு. நான் யாருங்க உங்களுக்கு அழிதலை தருவார் நான் சொல்றதுக்கு? அவர் உங்களுக்கு அழியாமை தந்திருக்காரு, கிருபையா தந்திருக்கிறாரு. உங்களுடைய கிரியின்படி தரல, ஆள் பார்த்து அவர் கொடுக்கல, அவர் தன்னுடைய கிருபையிலிருந்து அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. இட்ஸ் a free gift. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதனாகவும் நியமிக்கப்பட்டேன். எதுக்கு? இதுக்கு தான். வேற என்னத்தையோ பிரசங்கம் பண்றதுக்கு நாங்கள் நியமிக்கப்படலை. இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் பிரசங்க நியமிக்கப்பட்டிருக்கிறேன். பேதுருலையும் படித்தாச்சு, தீமோத்தேயுலையும் படிச்சிட்டோம். உங்களுக்கு பிரசங்கியார் எதை பிரசங்கம் பண்ணணும்? இதை தான் பிரசங்கியார் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். இதுக்கு தான் நாங்கள் பிரசங்கியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உதைப்பார், அடிப்பார். ஆண்டவர் என்னைக்கு உதைச்சாரு? யாரை உதைச்சாரு? யாரை உதைச்சாரு? கிடையாது. அப்படி உதைக்கிறதா இருந்தால் எல்லாம் நரகத்துக்கு தான் போயிருக்கணும். இப்படி சொன்ன ஆளு கூட முதல் நரகம் அவருக்கு தான். பவுல் சொல்றாருல்ல, பாவியிலே பிரதான பாவினா ஐயா, உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியும், நான் தான் முதல்ல போயிருக்கணும் அப்படின்னாரு அவரு. பாருங்க, இப்படி சொல்ல ஆட்கள் அவங்க தான் முதல்ல போகணும். கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட பாவியும் கர்த்தர் தீர்மானித்து எடுத்து பிடிச்சு கொண்டு வந்து தன்னுடைய அவர் நிமித்தமாக அவருடைய கிருபையினால நம்ம நேசிச்சு, ஒரு தகுதி இல்லாத நமக்கு, யோகியம் இல்லாத நமக்கு எல்லா அவருடைய சம்பாத்தியத்தையும், அவருடைய சொத்தத்தையும், அவருடைய ஆளுகையும், அவருடைய வெகுமதிகளையெல்லாம் தந்து அணைச்சி அரவணைச்சு தான் அன்பை ஊற்றி தன்னோட வாழ்வை கொடுத்து, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதற்கு தான் நாங்கள் பிரசங்கியா இருக்கிறோம். உங்களை நல்லவங்கன்னு சொல்றதுக்கு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்றதுக்கு, உங்களுடைய கர்த்தர் உங்களுடைய கிருபையினால் உங்களை நேசிச்சிருக்கான்னு சொல்றதுக்கு, அவருடைய வாழ்வே உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, அவருடைய அழியாமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த அழியாமையை அவர் வெளியரங்கமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உறுப்புகள் அழிவதில்லை. சொல்லுங்க, என் உறுப்பு அழிவதில்லை, நோயினால் அழிவதே கிடையாது. ஆனால் அதுக்கு வயசாகலாம். ஆனால் அந்த பிசாசுடைய நோயினால் அது எதுக்குங்க அழியணும்? எனக்கு அழியாமை அவர் தந்திருக்கிறார். இயேசு அழியாமை வெளியரங்கமாக்கினார். இந்த வார்த்தையை உங்களுடைய உறுப்புகள் கேட்டு அப்படியே பலனடையணும், ஜீவனை அடையணும், ஜீவனை தரும்படியாக அவர் வந்து வெளியரங்கமாகினார். அல்லேலூயா. ஓகே, அடுத்த வசந்து போலாம். இப்படிப்பட்ட மாபெரும் கிருபையின் வாழ்வை வாழ்வதற்கு தான் கர்த்தர் நம்ம எல்லாம் அழைச்சிருக்காரு. கலாத்தியர் 1வது அதிகாரம், Galatians chapter 1 verse 6. கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை எதனால் அழைச்சிருக்காரு? ஏதோ நம்ம யோகியம் வாயா அப்படின்னு கூடல, கொஞ்சம் நல்ல சர்ச்சில் நல்ல வேலை பண்ணணும், அந்த ஆண்டவர் கொஞ்சம் முன்னால் அழைச்சி கொடுத்தாரு. கிடையாது. பாஸ்டர் பிள்ளைனால கொஞ்சம் பாண்டர் அடிச்சுட்டார் எல்லாம் கிடையாது. முன்னால் நிறைய பண்ணாங்க, அதனால கிடையாது. கிருபையினால அவங்க அழைச்சிருக்கிறாரு. யாருடைய கிருபை? அவருடைய கிருபையினால. பிரைஸ் காட். ஒரு தகுதி கிடையாது. ஸோ அதெல்லாம் முதல்ல எண்ணி பாருங்க. ஒரே குவாலிஃபிகேஷனே இல்லாமல், எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல், தகுதி இல்லாமல் அவங்களோட அழைச்சிருக்காரு. இந்த எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே வரணும். அப்படி தகுதி இல்லாத ஆளை அழைச்சி எல்லா தகுதியும் கொடுத்துட்டாரு. அவருடைய எல்லா தகுதியும் கொடுத்துட்டாரு. அது அவருடைய மாபெரும் ஒரு கிருபை. ஸோ உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை, நிறைய பேர் நினைக்கிறாங்க, இல்லைங்க தேராது, இது இப்படித்தான் 60 வருஷம் முடிஞ்சு போனால் 65 வருஷம் அப்படி எண்ணம் ஓடுது. ஏன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ண டாக்டர் வேற சொல்லுவார், ஏம்மா இப்படி தான் ஓடும்,
இரும்புனாலும் இத்து போகும். டாக்டர் சொன்னாரோ என்ன தெரியல, சொந்தக்காரங்க சொல்லுவாங்க இரும்புனாலுமே இத்து போகுதுங்க. எவ்வளவு நாள் தான் அது ஓடும்? இந்த பாட்டில் இருந்து நாங்கள் பிரச்சனை இல்லை, பாட்டில் மத்தியில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சிடறாங்க. அந்த எண்ணத்தை வைக்கிறது தான் ஒரு ஆளுக்கு பிசாசுடைய கிரியை தொடங்க ஆரம்பிக்கி. நம்ம என்னத்தை தரிச்சு கொள்ளணும்? அழியாமைய. ஒரு நாள் நம்மளுடைய சரீரமானது சாவில்லாத ஒரு அழியாமை தரிக்க போது, அது வேற. நாங்கள் பேசுகிற அழிதல் நோயினாலையும் கஷ்டத்தினாலும் பிரச்சனைனாலும் நம்ம அழியாமைய அழிஞ்சு போகக்கூடாது. அந்த அழியாமையும் தெய்வ வாழ்வையும் நமக்குன்னு ஒரு வெளிப்படுத்தினாரு. பரலோகத்துக்கு போக போகிறோம், அப்போது அழியாமல் இருக்கிறது, அதுக்கு பிறகு நம்ம சாக்காலமே கிடையாது, அது வேற. அதை வெளியாக்குறது பரலோகத்தில் போய் பார்க்க போகிறோம். அவர் இருந்த உண்ணமாகவே அவரை பார்க்க போகிறோம், அது வேற. ஆனால் இங்கே வெளியாங்கினார அது என்னது அப்படின்னா, அவரை போல இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை போல அழியாத ஒரு வாழ்க்கையை அவர் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறார், அதே போல நான் ஆரோக்கியமாக இருக்கிறது. அதனால தான் ஏன் வியாதியெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னா அப்போ அவர் ஏன் தீர்த்துருக்கணும்? ஏன் அந்த அடிபட்டிருக்கணும்? ரத்தத்தை மாத்திரம் சிந்தி முடிச்சிருக்கலாம், என் நோயெல்லாம் தீர்த்துட்டாருன்னு சொல்லியிருக்கிறது. அவர் தீர்த்து முடிச்சிட்டாரு. என்னுடைய பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு, என்னுடைய வியாதியெல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு, பிசாசை தோற்கடிச்சிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. ஓகே, ஸோ அதனால் இங்கே பார்க்கிறோம், அவர் கிருபையினாலே நம்மை அழைத்தார் என்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். தகுதியினால கிடையாது, ஒரு யோகியதையும் கிடையாது, அவனை நம்ம அழைச்சார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்தை திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இது வேறொரு சுவிசேஷத்தை பற்றி நான் பேச போகல. உங்களுக்கு சொல்ல வர்றது இதுதான். கர்த்தர் நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய இன்விடேஷன் அது கிரேஸில் வாழ முடியாது, அவருடைய கிருபையில் வாழ முடியாது, நம்முடைய திறமையில் வாழ முடியல. என்னாலுமே அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள முடியாது நம்ம அழைத்திருக்கிறார். எல்லாமே ஃப்ரீ சொல்லுங்க, எல்லாமே ஃப்ரீ சொல்லுங்க, எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், எல்லாத்தையும் நிறைவாக தந்துட்டார் எல்லாத்தையும். ஸோ அதனால எப்பொழுதாவது நினைக்காதீங்க எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? கிருபை இருக்கு. என்ன கிருபை இருக்கு? கிருபையில் உங்களுக்கு எல்லா பணமும் போட்டு வச்சிருக்கிறாரு இல்லையா? எல்லாம் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. சரீர சுகத்தை போட்டு வச்சிருக்கிறாரு கிறிஸ்துக்குள்ள, பணம் போட்டு வச்சிருக்கிறாரு கிறிஸ்துக்குள்ள, சமாதானத்தை போட்டு வச்சிருக்கிறாரு கிறிஸ்துக்குள்ள, சந்தோஷத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் எல்லாம் உங்களுக்காக நிறைவாய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் தரப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்தில் எல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய கொஞ்சம் எண்ணங்களை அப்படி கர்த்தருடைய வார்த்தையில் கொண்டு போய் செலவை செய்து ஒட்டி கொண்டு இருக்கிற அழுக்கையெல்லாம் நீக்கி தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்கணும். தெளிவாக சிந்திக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் இல்லை சொல்லுங்க, எல்லாமே உங்களுக்கு இருக்கு. எண்ணம் என்னது? உங்களுடைய எண்ணம் அடிக்கடியா சோர்வு ஏன் ஒரு மனுஷனுக்கு வருது? முடியாதோ அப்படின்னு நினைக்கும் போது, முடியாது அப்படின்னு நினைக்கும் போது. டோடி ஆஸ்டின், ஜான் ஆஸ்டினுடைய ஒய்ஃப், கேன்சர், பெரிய மாபெரும் ஊழியக்காரனுடைய மனைவி, பெட்ல படுத்திருக்காங்க. தேவனை குணமாக்கி விட்டார் என்ற வார்த்தைகளை மறுபடியும் போட்டு கேட்கிறாங்க. மறுபடியும் போட்டு கேட்கிறாங்க. கேன்சரு ஒரு ஆள், அந்த 3 மாசத்துல ஆள் காலையில் டாக்டர் சொல்லிட்டார், முடியாதியா, மருந்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆள் அவுட்டு, கேன்சரு. ஆனா இவங்க தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்றாங்க. இயேசு எனக்கா எவைகளை செய்து முடித்திருக்கிறார். தன் எண்ணத்தை இப்பொழுது தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தையில போய் கழுகுறாங்க. இதை தான் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன். நான் படுக்கையில் படுத்திருக்கிறேன், மறிக்கும் தருவாயில இருக்கிறேன், ஆனா என் முன்னால இருக்கிற கேசட் என்னை பார்த்து எவைகளை சொல்லுகிறது அதை அப்படியே நான் விசுவாசிக்கணும், அதே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதே தொடர்ந்து கேட்குறாங்க. எண்ணம் மாறிக்கிட்டே இருக்கு, எண்ணம் மாறுது. இப்பொழுது விசுவாசம் ஒழுங்கிறது பிறக்குது. எஸ், நான் குணமானதான் உண்மை, என் சரீரம் மறிக்கும் என்று சொல்வது பொய். நான் சாவாமையை தரித்துக் கொள்ளுகிறேன், சாவாமையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். என் சரீரம் மறிப்பது இல்ல. தற்சமய வியாதியில விசுவாசிச்சாங்க, எழும்புனாங்க, நீடித்த நாள் ஊழியம் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியை தோற்கடிக்கிறவர் நாம், ஏன்னா நான் கிறிஸ்தவன். வியாதியை தோற்கடிக்கிறவன் நான், ஏன்னா இயேசு ஏற்கனவே தோற்கடிச்சிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
இந்த கிருபையில வாழ்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இந்த கிருபையில வாழ்றது. அவர் எல்லாம் செஞ்சுட்டாரு, அவர் எல்லாம் செஞ்சுட்டாரு, அவர் எல்லாம் உங்களுக்கு முடிச்சிட்டாரு. உங்களுடைய தகுதியின்படி உங்களுக்கு தர்றது இல்லை, எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சர்ச்சுக்கு வர்றது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் யாராவது நினைக்கலாம். நம்முடைய இருக்கிற இடம் கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து. கண்மலையில் தங்கி இருக்கிறேன் நான். கண்மலை, கண்மலை, கண்மலை ஆகிய கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கிறேன். அவர் என்னுடைய கோட்டை, அவருடைய அரண், அவருடைய நம்பிக்கை, என்னுடைய துருகம். அவரில் இருந்து நான் பார்க்கிறேன். அதான் என்னுடைய பார்வையிலே பலம் இருக்கிறது, என்னுடைய ஒளி வீச்சில வல்லமை இருக்கிறது, என்னுடைய பார்வையில், என்னுடைய விசுவாசத்தில், என்னுடைய பேச்சில் வல்லமை பாயணுங்க, வல்லமை பாயணும். ஏன்னா நான் கிறிஸ்தவன். ஆமென். அதான் சர்ச்சுக்கு போகும்போது ஏதோ ஏழையா யாராவது உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம சர்ச்சுக்கு வரல. சர்ச்சுக்கு எங்க வரோம்? நான் யார் என்பதை தேவனிடத்தில் கேட்பதற்கு வருகிறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யாராயிருக்கிறீர்கள் என்பதை கேட்க நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க. நான் கிருபையில என்ன அழைச்சிருக்கிறார், கிருபையில எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு வர்றேன். அதை கேட்டுட்டு போய் அப்படியே நான் வாழறதுக்கு போறேன், அப்படியே வாழறதுக்கு போறேன், அப்படியே வாழறதுக்கு போறேன். இப்ப நான் ஊர் சொல்ல கேட்க மாட்டேன், கர்த்தர் சொல்ல தான் கேட்பேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்பேன். அவருடைய வார்த்தை எனக்கு துணித்து கொண்டே இருக்கும். கிருபையிலே நடப்பேன், கிருபையில் வாழ்வேன். அவர் கிருபையில் எனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் உன்னால முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க? முடியாத ஆளை தானே கர்த்தர் முடியும் அப்படின்னு ஆக்கியிருக்கார் கிருபையில. உங்களால முடியாது, உங்களால் நடக்காது, உங்களால் இயலாது. நீங்க சொன்னது 100% உண்மை. அதனால கர்த்தர் என்னத்தை மாத்தி எல்லாத்தையும் எனக்கு முடிய பண்ணியிருக்காரு. ஃப்ரீ, எனக்கு ஃப்ரீயா அவர் எல்லாம் செஞ்சுட்டாருங்க. அதுல நான் வாழ்றேன், அதுல நான் வாழ்றேன். பிரைஸ் காட். ஸோ அதனால அந்த அந்த இப்படிப்பட்ட ஒரு இன்விடேஷன்ல வந்திருக்கோம். கிருபையின் வாழ்வை வாழ்ந்து தேவ கிருபையும் கிறிஸ்துவின் கிருபையும் கிருபையின் வரங்களை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிதாவாகி தேவனுடைய கிருபை ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். அந்த கிருபையினால் அவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவனையும் ஆண்டு கொண்டது. ஆதாம், அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். மரணம் என்கிறது சரீர மரணத்தை இங்க சொல்லல, பாத்தீங்களா? மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. சொல்லுங்க, பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இந்த மரணம் பாவம் செய்ததுனால வரல, பாவம் செய்யாமல் இருந்தது பொழுதுமே மரணம் வந்துச்சு. என்ன மரணம்? ஆதாம் செஞ்ச பாவத்தினால வந்த மரணமானது பாவம் செய்யாதவர்களுக்கும் மோசே காலத்து வரை வாழ்ந்தவங்களுக்கு பாவம் செய்யாதவங்களுக்கும் வந்துச்சு. மோசே காலத்துக்கு பிறகு எல்லாருக்குமே இது வந்துச்சு. ஆள் பார்த்து வரல. மரணங்கிறது வியாதி, கஷ்டம், பிரச்சனை எல்லாமே. நீங்க பாவம் செய்ததுனால நீங்க பாவி. நீங்க செய்த பாவத்தினால ஒருத்தனும் பாவி கிடையாது. நீங்க செய்த பாவத்தினால பாவின்னு யாரும் சொன்னாங்களா? அப்படின்னா உங்களுடைய பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுறதுக்கு உங்க பாவத்தை நீங்க அறிக்கை பண்ணி ஆகணும். பாவத்திலிருந்து கழுவப்படுவதற்கு, விடுதலை ஆகுவதற்கு. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821223970.